அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது தாஜ்மஹால் ஷோ பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆக்ராவில் நடக்கிற தாஜ்மஹால் ஷோ பற்றியும் தாஜ்மஹால் சுற்றி இருக்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் பற்றியும் விரிவாக பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கிறது நான் உங்கள் வாசன், என்னுடன் இணைந்திருக்கும் அஸ்வின். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஹாய் வாசன் அண்ணா. ஹலோ அஸ்வின். அண்ணா, ஆக்ராவில் தாஜ் மகாத்சோ அப்படின்னு நடக்குதாமே? ஆமாம் அஸ்வின், நானும் கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். கண்டிப்பாக அஸ்வின், வருஷம் 14 நாள் நடக்கும். இது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாஜ்மஹாலோட கிழக்கு வாசலான ஷில்ப்ராமில் நடக்கும். 14 நாட்களா? அது எந்த மாதம் நடக்குது? வருஷம் 18 பிப்ரவரியிலிருந்து 27 பிப்ரவரி வரைக்கும் நடக்குது. சரி அண்ணா, இந்த திருவிழாவை ஏன் கொண்டாடுறாங்க? இந்த திருவிழாவானது உண்மையில் இந்தியாவின் வளமான கலைகள், கைவினைப் பொருட்கள், கலாச்சாரங்கள், உணவு வகைகள், நடனம் மற்றும் இசை போன்றவற்றை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஓ அப்படியாண்ணா. தாஜ்மஹால் வரலாற்று சிறப்பு மிக்க இடம். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்மளும் போய் பார்க்கலாம் போல இருக்கே. சரி, இதை யார் ஏற்பாடு செய்கிறாங்க? இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக தாஜ்மஹால் ஷோ கமிட்டினே அரசாங்கம் ஒரு கமிட்டியே வச்சுருக்கு. அந்த கமிட்டி தான் இந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. ஓ அப்படியாண்ணா. இந்த தாஜ்மஹால் ஷோவை பற்றி ஒன்றும் விரிவாக சொல்லுங்களேன். இந்த திருவிழா 1992 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வருஷம் 33வது ஆண்டாக கொண்டாட இருக்கிறோம். ஓ அப்படியாண்ணா, இது இவ்வளோ பழமையானதா? இந்த திருவிழா இந்திய அரசோட சுற்றுலாத்துறை நிகழ்வு நாட்காட்டிலும் இடம்பெற்றிருக்குது. இதனால் இந்தியாவில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. இந்த திருவிழா கைவினை கலைஞர்களுக்கு ஊக்கம் தர்றதாகவும் அவங்களோட பொருட்களை நியாயமான விலையில் வாங்குறதுக்கும் உதவியாக இருக்குது. ஓ கைவினை பொருட்களா? இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அஸ்வின். கைவினை பொருட்கள்னா எந்த மாதிரி? இந்த மகாத்சோவில் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் 400 பழம்பெரும் கைவினைஞர்கள் தங்களோட நேர்த்தியான கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்துகிறாங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டிலிருந்து மரம் கல் வேலைப்பாடுகள், வடகிழக்கு இந்தியாவிலிருந்து மூங்கில் கரும்பு வேலைகள், தென்னிந்தியா மற்றும் காஷ்மீர்லேருந்து காகித மேஷ் வேலைகள், ஆக்ராவிலிருந்து பளிங்கு மற்றும் ஜர்தோசி வேலைகள், சஹாரன்பூரிலிருந்து மரம் செதுக்குதல், பித்தளை பொருட்கள், மொராதாபாத் பதோகிலிருந்து கையால் செய்யப்பட்ட தரைவிரிப்புகள், குர்ஜாவிலிருந்து மட்பாட்டங்கள், லக்னோவிலிருந்து சிகன் வேலை, பனாரஸிலிருந்து பட்டு ஜாரி வேலைகள், காஷ்மீர் குஜராத்திலிருந்து சால்வைகள், தரைவிரிப்புகள், அப்புறம் மேற்கு வங்கத்திலிருந்து காந்தா தையல் போன்றவெல்லாம் இடம்பெறும். அப்பா இவ்வளோ சொல்லிட்டீங்களே, கேட்குறதுக்கே தலை சுற்றுதே. ஆமாம், நமக்கே எப்படின்னா நம்ம நாட்டுக்கு வர வெளிநாட்டு பயணிகள் ஆச்சரியப்பட்டு போவாங்க. சரிதான், குறிப்பாக வெளிநாட்டு பயணிகள் இருக்கிறதுக்கு தானே இந்த விழாவே. இந்த மகாத்சோவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளின் நாட்டுப்புற மற்றும் பாரம்பரிய இசை மற்றும் நடனங்கள் இடம்பெறுது. குறிப்பாக சொல்லணும்னா பிரிட்ஜ் பூமிங்கிற நிகழ்ச்சி பல நூற்றாண்டுகள் முன்பு எப்படி நடந்ததோ இன்னமும் அப்படியே நடத்தப்படுது. நாட்டுப்புற நடனங்கள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஓ அப்படியாண்ணா. சரி, நாட்டுப்புற நடனங்கள் மட்டும்தான் நடக்குமா? இல்லை அஸ்வின், நாட்டுப்புறங்களை தவிர கிளாசிக்கல், செமி கிளாசிக்கல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும். சரிண்ணா, சாப்பிட ஏதாவது இருக்குமா? அது எப்படி இல்லாமல் அஸ்வின்? அதையும் சொல்லுங்க, கேட்போம். சாப்பாட்டு பிரியர்களுக்கு சரியான இடம் அஸ்வின். நாட்டோட பல்வேறு உணவு வகைகளை இங்கே ஒரே இடத்துல ருசிக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா உத்தரப்பிரதேசத்தோட உணவு வகைகளை இங்கே நிறைய பார்க்கலாம். சரிண்ணா, இது மட்டும்தானா? அங்கே ஃபன் பண்ணுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கானா? இருக்கு அஸ்வின், ஃபன் ஃபேர் அப்படின்னு ஒன்று நடக்குது. குழந்தைங்க குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியான இடம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரோலர் கோஸ்டர், ஃபெரிஸ் வீல், ரயில் சவாரின்னு நிறையா இருக்குது. ஃபேமிலியோடு போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக பங்கேற்கலாம் அந்த நிகழ்ச்சியில். சரிண்ணா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. இதை பற்றிய விவரங்களை எப்படி விரிவாக தெரிஞ்சுக்கிறது? தாஜ்மஹால் ஷோ பற்றி இணையத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட அதிகாரப்பூர்வமான இணையதளமான www.tajmahalshow.org அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா தாஜ்மஹால் ஷோ பற்றியும் நுழைவு கட்டண விவரங்கள் பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை அஸ்வின், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னண்ணா? தாஜ்மஹால் நீ நைட்டில் பார்த்துருக்கியா? இல்லையேண்ணா. நைட் வியூ ஆஃப் தாஜ்மஹால்ன்றது ரொம்ப ஃபேமஸான விஷயம் அஸ்வின். அப்படியாண்ணா? ஒரு மாதத்தில் 5 நாள் தான் இந்த நைட் வியூ அலோவ் பண்ணுவாங்க. பௌர்ணமி அன்னைக்கும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 நாட்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் அஸ்வின். 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டிக்கெட்டே கொடுப்பாங்க. ஓ, அப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் போலே. நானும் பார்க்கணும். சரி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காத, போய் டிக்கெட் புக் பண்ணு போ. சரிங்கண்ணா. தாஜ்மஹால் ஷோ நம்ம போகிறோம். இதை தவிர்த்து ஆக்ராவில் வேறு என்ன இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம்? சொல்கிறேன் அஸ்வின். முதல்ல நீ ஆக்ரா பற்றி தெரிஞ்சுக்கோ. ஆக்ராவோட ஹிஸ்ட்ரி தான் சொல்லுங்கண்ணே. யமுனா நதிக்கரையில் உள்ள பழமையான நகரமான ஆக்ரா இதிகாசமான மகாபாரத்தில் ஆக்ரவன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 2ஆம் நூற்றாண்டோட புகழ்பெற்ற புவியியலாளரான டாலமி உலக வரப்படத்தில் ஆக்ரான்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஆக்ரவன் ஆக்ராவாக மாறி இருக்கு. டில்லி சுல்தானகத்தின் ஆட்சியாளரான சுல்தான் சிக்கந்தரா லோடி கிபி 1504 ஆண்டு இதை நிறுவனாருன்னு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனாலும்
கிபி 1526க்கு பிறகு முகலாய ஆட்சியாளர்களால் தான் இந்த நகரத்தோட பொற்காலம் தொடங்குச்சு. இது அக்பராபாத்னு கூட அழைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரரசர்களான அக்பர், ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் ஆகியோரின் கீழே முகலாய பேரரசின் தலைநகரமாகவும் இருந்திருக்கு. அரசியல் மையமாக இருந்த ஆக்ராவின் முக்கியத்துவம் பேரரசர் ஷாஜகான் தலைநகரை டெல்லிக்கு மாற்றினதால முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அதன் கட்டிடக்கலை செல்வம் சர்வதேச வரைபடத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிச்சிருக்கு. அண்ணா, தாஜ்மஹாலை தவிர்த்து ஆக்ராவில் என்னென்னலாம் ஃபேமஸ்ஸு? நான் முன்னவே சொன்ன மாதிரி ஆக்ரா கைவினைப் பொருட்களுக்கு மட்டும் முக்கியமானதில்லை, பளிங்கு வேலைப்பாடுகளும் இங்கே நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டனா முகலாயர்கள் கலை மற்றும் கைவினைகளின் சிறந்த ஆதரவாளர்களாக இருந்திருக்காங்க. பேரரசி நூர்ஜஹான் ஜரி எம்ப்ராய்டரி வேலைகளில் சிறந்த கலைஞராக இருந்திருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஆக்ராவில் தோல் பொருட்கள், தரை விரிப்புகள், நகைகள் மற்றும் எம்ப்ராய்டரி வேலைகளும் ஃபேமஸாக இருக்குது. மேலும் ஆக்ரா உணவுப் பொருட்களில் ஸ்வீட் பேத்தா, கசாக் மற்றும் உப்பு தின்பண்டங்கள், டால்மண்ட் ஆகியவற்றுக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் நகரத்தோட முக்கியமான ஷாப்பிங் பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா சதார் பஜார், ஃபத்தேகாபாத் சாலை, கினாரி பஜார், முன்ரோ சாலை, ராஜ்கி மண்டி, சஞ்சய் பிளேஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் குறிப்பாக சொல்லணும்னா ஷில்பாத்னு ஒரு இடம் இருக்குது. இது ஒரு தனித்துவமான கைவினை பஜார். இது தாஜ்மஹாலோட கிழக்கு வாசல்லேருந்து 750 மீட்டர் தான். இது இந்திய கலாச்சாரத்தோட செழுமையை நிரந்தர அடிப்படையில் காட்டுது. கைவினை கலைஞர்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்கு தங்கள் கலைத்திறன்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பை தருது. இங்கு பார்வையாளர்கள் அதிக பராமரிப்பு செலவுகள், உயர்த்தப்படாத விலையில் உண்மையான பொருட்களை வாங்குவதற்கு பெருமளவு உதவி புரிகின்றது. இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தை நிலைநிறுத்தவும் பாதுகாக்கவும் நாடு முழுவதிலும் இருந்து தேவைப்படும் கலைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. சரிண்ணே, அங்கே சுற்றி பார்க்குறதெல்லாம் எப்படி? இதுக்காக உத்தரப்பிரதேச மாநில சுற்றுலா வளர்ச்சி கழகம் தினசரி சுற்றுப்பயணங்கள் நடத்துது. சுற்றுப்பயணத்திற்கு வசூலிக்கப்படும் மொத்த கட்டணங்களில் ஏசி அல்லாத டீலக்ஸ் கோச்சின் கட்டணம், வழிகாட்டி செலவுகளுக்கான நினைவு சின்ன நுழைவு கட்டணம் ஆகியவையும் அடங்கும். ஓஹோ, அரசாங்கமே இவ்வளோ பண்ணுதா? அப்போ சுற்றி பார்க்க ரொம்ப ஈஸி தான் போலையே. நிச்சயமா. ஆக்ராவை விசிட் பண்ணுறதுக்கு, ஆக்ராவை சுற்றி பார்க்க எந்தெந்த டைம்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்? சீசன் கேட்குறியா? ஆமாண்ணா. அக்டோபர் டு மார்ச் பீக் சீசன், ஜூலை டு செப்டம்பர் மாடரேட்டான சீசன், ஏப்ரல் டு ஜூன் ஆஃப் சீசன். அக்டோபர்லேருந்து மார்ச் வரையா தான் அதிகமான மக்கள்லாம் அங்கே பயணிப்பாங்க போலையே. ஆமாம், அதுதான் பீக் சீசன். ஏப்ரல் ஜூன்லலாம் பார்க்க ஆளே இருக்க மாட்டாங்க போலையே. ஆமாம், அது ஒரு ஆஃப் சீசன், கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே, அப்போ நம்மளும் பீக் சீசனில் தான் போய் பார்க்கணும். சரி, போகலாம் அஸ்வின். கண்டிப்பாக போகலாம். சரி, நான் இப்போ ஆக்ராவில் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் வரிசையாக சொல்கிறேன், கேளு. சரிங்கண்ணா. முதல்ல தாஜ்மஹால். தாஜ்மஹாலை பற்றி தான் எனக்கே தெரியுமே. எது, புக்கில் படிச்சியா? ஆமாங்கண்ணா. சரி, இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேளு. தாஜ்மஹாலின் அழகை பற்றி ருட்யார்ட் கிப்ளிங் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அனைத்தும் தூய்மையானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏத்தாப்புல தாஜ்மஹால் சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் அழகின் தூய உருவகம். இது வெள்ளை பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட ஒரு அழியாத கவிதை மற்றும் ஒரு பேரரசர் தனது ராணியின் மீதான அன்பின் மிகச்சிறந்த வெளிப்பாடாகும். ஆமாம், தாஜ்மஹாலை கட்டினது யாருன்னு சொல்லு. யாரா இருக்கும்? அக்பரா? இவ்வளோதான் படித்தேன் அஸ்வின். இது முகலாய பேரரசர் ஷாஜகானால் 1631ஆம் ஆண்டு தனது அன்பு மனைவி ராணி மும்தாஜ் மஹாலுக்காக கட்டப்பட்டது. இது யமுனை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. சரி, ஏன் தாஜ்மஹாலை கட்டினாரு ராணிக்காக? ராணி மும்தாஜ் மஹால் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது இறந்துட்டாங்க. அந்த துயரம் தாங்காத அரசர் ஷாஜகான் அவங்களோட கடைசி ஆசையாக இந்த உலகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கல்லறையை கட்ட வேணும்னு நினச்சார். அவள் நினைவாக உலகம் இதுவரை கண்டிராத அத்தகைய கல்லறையை கட்ட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இதை கட்ட எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? தெரியாதே. இதை கட்டுறதுக்கு 17 ஆண்டுகள், 22,000 தொழிலாளர்கள், அப்புறம் 1000 யானைகள் தேவைப்பட்டுச்சு. அப்பப்பா. தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்கிற 3 உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்று. யமுனை நதியை நோக்கி பின்புறமாக உயர்த்தப்பட்ட பளிங்கு மேடையில் நிற்குது. பியாத்ரா துரா சுருள் வேலைப்பாடுகள், அலங்கரிக்கப்பட்ட கவர்ச்சிகரமான வால்ட் வளைவு, குரானின் வசனங்கள் பதிக்கப்பட்ட ஜாஸ்பரை பயன்படுத்தி கைரேகையில் உள்ளன. இந்த கட்டிடக்கலை வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இவங்களாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. தாஜ்மஹால் முதல்ல கட்டப்பட்டது போலவே இன்றைக்கும் காட்சியளிக்குது, பார்ப்பவர்களை மெய் சேர்க்க வைக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் ஆக்ரா கோட்டை. ஆக்ரா கோட்டையா? அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது யமுனா ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்க ஒரு பெரிய சிவப்பு மணற்கல் கோட்டை. இது 1565 பேரரசர் அக்பரால் கட்டப்பட்டுச்சு. பிற்காலங்களில் அவரது பேரன் ஷாஜகானால் மேலும் விரிவுபடுத்தி கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, அது ஒரு அரை வட்ட வடிவ கோட்டை. 21.4 மீட்டர் உயரமான கோட்டை சுவரால் சூழப்பட்டிருக்கு. என்னது, 21.4 மீட்டரா? எவ்வளோ உயரம்! ஏன்னா
அது அந்த காலத்தில் ஒரு இராணுவ கட்டமைப்பாக கட்டப்பட்டிருக்கு. அதோட சில பகுதிகள் இன்னும் இந்திய இராணுவத்தோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது. ஓஹோ. அக்பரால் கட்டப்பட்ட இராணுவ கோட்டை ஷாஜகானால் அரண்மனையாக மாற்றப்பட்டுச்சு. பின்னால் அவரது மகன் அவுரங்கசீப் 1658 ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த இடம் ஷாஜகானோட சிறைச்சாலையாகவே மாறிடுச்சு. ஷாஜகான் அங்கே 8 வருஷம் சிறைப்பட்டிருந்தார். ஓ அப்படியா? பையனே அப்பாவை சிறை வச்சுட்டாரா? ஆமாப்பா, அது ஒரு பெரிய கதை. சரி, இந்த கோட்டைக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய இன்னும் சில இடங்கள் இருக்குது, தெரியுமா? சொல்லுங்கண்ணே. என்னென்ன அப்படின்னா, திவான்-இ-காஸ். ஒரு காலத்தில் ஷாஜகானோட புகழ்பெற்ற மயில் சிம்மாசனம் அப்புறம் கோகினூர் வைரமும் இங்கே இருந்திருக்கு. அடுத்து என்னென்னா ஷீஷ்மஹால், சிறிய கண்ணாடிகளால் பதிக்கப்பட்ட சுவர் கொண்ட அரண்மனை. அடுத்ததா காஸ்மஹால், வெள்ளை எண்கோண கோபுரம் கொண்ட அரண்மனை. கோட்டையோட தெற்கு பகுதியில் ஒரு பெரிய சிவப்பு மணற்கல் அரண்மனை இருக்குது. இது அக்பரால் தன்னோட மகன் ஜஹாங்கீருக்கு கட்டப்பட்டுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய இடம் சிக்கந்திரா, அதாவது அக்பரோட கல்லறை. அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா இம்மொத் உத்தௌலா. இது வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தின் தலை சிறந்த படைப்பாக இருக்குது. சொல்லப்போனால் இதுவும் ஒரு கல்லறை தான். இந்த கல்லறை கிபி 1623 28 இடைப்பட்ட காலத்தில் பேரரசி நூர்ஜஹானோட ஆணையத்தின் கீழே அவரது தந்தை மிர்சா கேஸ்பெக்கின் நினைவாக கட்டப்பட்டுச்சு. இந்த அலங்கரிக்கப்பட்ட கல்லறையை தான் தாஜ்மஹாலோட முன்னோடியாக கருதுறாங்க. இது முற்றிலும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுச்சு. பார்வையாளர்களுக்கு திகைப்பூட்டும் அழகை கொடுக்குது. ஓ, அப்போ இதுதான் தாஜ்மஹாலோட முன்னோடி கட்டடமாக இருக்குமோ? ஆமாம், அப்படி தான் கருதப்படுது. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடம் சினிகா ரவுசா. இந்த இடம் ஷாஜகானின் பிரதமரும் பாரசீக கவிஞருமான அப்சல் கான் முல்லாவின் கல்லறையாகும். இது இத்மத்தௌலா கல்லறையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதோட நீல நிற மெருகூட்டப்பட்ட ஓடுகளுக்கு பெயர் பெற்றது. மேலும் இது நன்கு மென்மையாக்கப்பட்ட தோட்டங்களுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இதில் பயன்படுத்தப்பட்ட மெருகூட்டப்பட்ட ஓடுகள் பீங்கான்களால் செய்யப்பட்டிருக்கு. இது சினிமிட்டி அல்லது சீன களிமண் என்று அழைக்கப்படுகிறது. இது சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படுது. இந்த இடத்த எல்லா நாள்லையும் பார்க்கலாம். சூரிய உதயம் ஆனதுலேருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம். சரிண்ணே. அடுத்ததா மரியம் கல்லறைன்னு ஒன்று இருக்குது. இது செங்கற்களாலான தனித்துவமான கல்லறையாகும். பேரரசர் அக்பரின் மனைவி மரியம் ஜமானியின் நினைவாக கட்டப்பட்டுச்சு. அக்பரோட கல்லறையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுவும் அங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான கட்டடக்கலையில் ஒன்றாகும். ஓ சரிண்ணா, அதுக்குள்ளே இத்தனை இடம் சொல்லிட்டீங்களே. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பார்க்க வேண்டிய இடம் சில இருக்குது. அதோட பேர் மட்டும் சொல்கிறேன். பதேபூர் சிக்ரி, ஜமா மஸ்ஜித், மேத்தாபாக், சுவாமி பாக், சௌபத்தி, இப்படின்னு நிறைய இருக்குது. இது எல்லாமே தாஜ்மஹால்லேருந்து பக்கம் பக்கம்தான். நம்ம ஆக்ரா போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்கண்ணே. இப்போ கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆக்ராக்கு செல்லும்போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய சில வழிகாட்டுதல்கள் இருக்குது. அது என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்ரா மற்றும் அதன் மக்களின் மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும். மதஸ்தலங்களுக்கு செல்லும்போது பாரம்பரிய ஆடைகளை அணிய வேண்டும். உத்தியோகபூர்வ பரிவர்த்தனை கவுண்டர்கள் மற்றும் வங்கிகளில் மட்டுமே பணத்தை மாற்ற வேண்டும். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற வழிகாட்டிகளை மட்டுமே பணியமர்த்த வேண்டும். உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள். இங்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் உள்ளூர் மொழியின் சில சொற்களை கற்றுக்கொள்ளுங்கள். சரி, அப்போ செய்யக்கூடாதவை என்னென்ன? இங்கே குப்பையை கொட்டாதீங்க. நகரத்தை சுத்தமாகவும் பசுமையாகவும் பராமரிக்க உதவுங்க. மக்களை சங்கடப்படுத்துகிற வகையில் எந்த புகைப்படமும் எடுக்காதீங்க. பொது இடங்கள்லையும் மதஸ்தலத்துலையும் புகைப்பிடிக்காதீங்க. மது அருந்தாதீங்க. அதுவும் இல்லாமல் போதைப் பொருட்கள் போன்ற விஷயத்தில் பயன்படுத்தாதீங்க. விலங்குகளை துன்புறுத்தவோ தொடவோ செய்யாதீங்க. பூங்காக்கள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட தலங்களுக்கு போகும்போது நுழைவு கட்டணம் செலுத்தி பாருங்கள். இதன் மூலமாக விலங்குகளை நம்மளால் பாதுகாக்க முடியும். அழிந்து வரும் விலங்குகளின் தொழிலினால் செய்யப்பட்ட எந்த ஒரு கைவினைப் பொருட்களையும் வாங்காதீங்க. எந்த மதத்தையும் புண்படுத்தும் வகையில் கருத்து தெரிவிக்க வேண்டாம். அது சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம். அந்நியர்கள் அல்லது அங்கீகரிக்கப்படாத முகவர்கள் மூலம் ஹோட்டல், பஸ், விமானம், ரயில்வே டிக்கெட்டுகளை வாங்குறத தவிர்த்துக்கோங்க. உரிமம் இல்லாத ஆப்பரேட்டர்களிடமிருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுக்காதீங்க. செய்யக்கூடாது இவ்வளோ இருக்கா? நிச்சயமா. இது ஆக்ரா மட்டும் இல்லை, எந்த ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனாலும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சரிங்கண்ணே, இன்னைக்கு தாஜ்மஹால் ஷோ பற்றியும் ஆக்ரா பற்றியும் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பற்றின மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக www.tajmahal.gov.in ஒரு சைட் இருக்குது. அதுலேயே பார்வை நேரம், நுழைவு கட்டண விவரம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்கண்ணே. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆக்ராவில் நடக்கிற தாஜ்மஹால் ஷோ பற்றியும் தாஜ்மஹால் சுற்றி இருக்க நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் பற்றியும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன் மற்றும் அஸ்வின். தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.